வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு பாயாசம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் வெல்லம் தட்டி வச்சுருக்கிறேன், 1 கப் பால், கொஞ்சம் ஏலப்பொடி, முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பில் அந்த ப்ரெஷர் பேனை வச்சு இந்த பாசிப்பருப்பை முதல்ல கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுறேன். ஓரளவுக்கு வாசனை வர்ற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக விடணும். பாசிப்பருப்பு கொஞ்சம் நிறம் மாறிடுச்சு, நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ அதில் தண்ணி ஊற்றுறேன். கால் கப் பாசிப்பருப்புக்கு தாராளமாக 2 கப் தண்ணி ஊற்றுறேன். அப்போ தான் நல்லா குழையாக வேகும். இதை நம்ம குக்கரில் மூடி போட்டு விசில் வெயிட் போட்டு நல்லா வேகட்டும். நல்லா லோ ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-6 சவுண்டு நல்லா வரட்டும். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், நெய் ஊற்றிருக்கேன், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இந்த முந்திரி பருப்பு அதில் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். இது ஆல்ரெடி ரோஸ்டட் முந்திரி பருப்பு தான், அதனால் லேசாக நெய்யில் லேசாக ஃப்ரை பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடறேன். அதே பேனில் 1 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த வெல்லத்தை அதில் போட்டு நல்லா கரைய விட்டுறலாம். பாகு வைக்க போகிறதுல நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அந்த பாயசத்தில் சேர்க்க போகிறோம். குக்கரில் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே குழைவாகவே வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஏற்கனவே வெல்லத்தை கரைய வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு பால் எல்லாம் சேர்த்துடலாம். நம்ம நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிட்டேன், அதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஏலக்காய் பொடி போட்டுட்டேன், வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்தாச்சு. இது எல்லாம் சேர்ந்து நல்லா இன்னும் ஒரு கொதி வந்ததும் எடுத்து நம்ம பரிமாறிடலாம். சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் தயாராகிடுச்சு. இதில் சேர்த்துருக்கிற பாசிப்பருப்பு நல்ல உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும். அவ்வளோ ஹெல்த்துக்கு இது நல்லது. விரத சமயங்களில் இதை நம்ம நைட் சாப்பாட்டுக்கு பலகாரம் சாப்பிட்றப்போ இந்த மாதிரி பாசிப்பருப்பு பாயசம் செய்து கொடுப்பாங்க. அந்த பாலும் அதில் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்ல குளிர்ச்சியை தரும். விரும்பினா தேங்காய் பால் சேர்க்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குறிப்பை செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.